ஹலோ! அருமையான தேவ பிள்ளைகளே! நல்லா இருக்கீங்களா? மீண்டுமா உங்கள இந்த காணொளி மூலமா சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். அருமையானவர்களே! இந்த கர்த்தருடைய வார்த்தை அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லாத பஞ்சம் பல திருச்சபைகள்ல இருக்கு. அந்த திருச்சபையினருக்காக நான் வேதனைப்படுகிறேன். அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க. அவங்களும் அங்கே பாட்டு பாடுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பசும் புல் கிடைக்கிறதில்ல, வைக்கோல் கிடைக்குது. அது மற்றவங்கள குறை சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நீங்கள் பாக்கியசாலிகள், அதை நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக இதை நான் சொல்லுகிறேன். ஸோ வைக்கோல் தின்னுகிற ஆடுகள் எப்படி இருக்குமோ, அதை மாதிரி பசும் புல் தின்னுகிற ஆடுகள் இருக்காது. பசுமையான புல்லை மேய்கிற ஆடுகள் மிக பலத்ததாகவும் கொழுத்ததாகவும் இருக்கும். உண்மையிலேயே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய சரீர வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் அடிக்கடி இந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சால் கொஞ்சமாக மூவ் பண்ணுவேன், அதிகமாக தெரிஞ்சால் அதிகமாக மூவ் பண்ணுவேன். கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து கொஞ்சம் அறிவு தான் உனக்கு இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம்தான் ஜெயம் பெறுவ. அதிகமான அறிவு, ஆவிக்குரிய அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா அதிகமாக நீ மூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவோம். சில விசுவாசிங்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் முந்தி நீங்கள் டீப்பாலாம் கொடுப்பீங்க பாஸ்டர், இப்போ கொடுக்கறதில்ல. கொடுக்காம இல்லை, கொடுக்குறேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை கூட உங்களுக்கு ஒரு நல்ல பைபிள் ஸ்டடி காத்திருக்கு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அருமையான தேவஜனமே, கடந்த சில நாட்களாக நம்ம பொருத்தனையை குறித்து பேசிகிட்ருக்குறோம். அடிக்கடி பொருத்தனையை பற்றி பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. இந்த பொருத்தனையால் தான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஏன் பொருத்தனையை குறித்து நான் தொடர்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம போதகர்களும், நம்முடைய திருச்சபையின் போதகர்களும் என்ன பண்ணுறாங்க, பொருத்தனையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? நான் கண்டுபிடிச்சேன் ஒரு விஷயத்தை. எப்படின்னா, பொருத்தனை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை அதிகமான நிலையில் ஆசீர்வதிக்கப்படுது. நம்ம வாழ்க்கை தரமே உயருது. அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, மீண்டுமா கவனிங்க. பொருத்தனை என்பது என்ன? பொருத்தனை என்பது என்ன அப்படின்னா, என்னுடைய பலம், என்னுடைய திறமை, இதை வச்சு நான் என் வாழ்க்கையில் மூவ் பண்ணுறது ஒரு பக்கம். இதுக்கு நான் ஆண்டவரே வாங்கன்னு நான் கூப்பிட்டா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. நான் ஜெபிச்சா அவர் என் ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் நான் பொருத்தனை பண்ணும்போது அவரே அவருடைய பலத்தோடு இறங்கி வரார். அவருடைய பலத்தில், அவருடைய திறமையின் அடிப்படையில், அவரோட திறமை எவ்வளோ பெருசு! அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் இல்லையா? அவருடைய திறமையில் அவர் உங்களுக்காக உழைச்சா என்ன ஒரு பலன் கிடைக்கும்? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கும் போது ஏதோ ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதியும் அப்படி ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே எங்கள் திருச்சபையை சேர்ந்த ஃபெய்த் அசம்பிளி கத்தீட்ரலை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கை தரம் உயரணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை தரத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும், உங்கள் வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிற மாதிரி 10 மடங்கு உயரணும், 100 மடங்கு உயரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ஏன்ப்பா ஜெபிக்கிறேன்? ஏன்னா உங்கள் மேலே நான் ஒரு அன்பு வச்சுருக்கிறேன், அதனால ஜெபிக்கிறேன். உங்கள் மேலே இருக்க பாசத்தினால ஜெபிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே சொன்னால் என் தேவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என் தேவன் சர்வ வல்லவர்.
அவரோட பிள்ளைகளா இருந்துட்டு தேவனை குறித்து அறிய 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 ஐயோ இவ்வளோ பெரியவரா அவரு, இவ்வளோ ஆசீர்வதிக்கக்கூடியவரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால இந்த தேவனோட நடக்கிற நடையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்படி ஆண்டவரே, என் பிள்ளைங்க, என் சபை ஜனங்க இப்ப இருக்கிற மாதிரி 10 மடங்கு வாழ்க்கை தரம் உயரணும், 100 மடங்கு வாழ்க்கை தரம் உயரணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆஹா, நம்ம பாஸ்டர் நம்ம மேல இவ்வளோ அன்பா இருக்காரே, நம்மளுக்காக இப்படிலாம் ஜெபிக்கிறாரு. ஆக்சுவலா நான் ரொம்ப கம்மியா உங்க மேல அன்பு கூறுறேன். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு உபாகமம் 1:11, நீ இப்ப இருக்கிற மாதிரி 1000 மடங்கு நான் உன்னை உயர்த்துவேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க எந்த வாழ்க்கை தரத்துல இருக்கிறீங்களோ அதை போல 1000 மடங்கு உங்க வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறார். அவருக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா ஒரு அல்லேலியா. அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனி. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதோ உங்கள் வாழ்க்கை தரத்துக்காக ஜெபிக்கும் போது உங்களை 10 மடங்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும்னு நான் ஜெபம் பண்ணப்பயே எனக்கு அவ்வளோலாம் உயர்த்த முடியுமா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஆனால் தேவனை அறிய 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 நான் ஆண்டவரே, என் ஜனங்க 100 மடங்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தோன்னு ஜெபிக்கிறேன்னா திரும்ப சொல்கிறேன், உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால மட்டும் ஜெபிக்கல. என் தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ ஆசீர்வதிக்க வல்லவர், அதை தெரிஞ்சதுனால தான் என்னால் என்ன பண்ண முடியுது, உங்களுக்காக ஜெபிக்க முடியுது. ஆகவே தைரியமாக சொல்ல முடியும், இந்த திருச்சபையில் நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய இந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க 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 உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது 20, 21, 23. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த பொருத்தனை அப்படின்ற வார்த்தை யாக்கோபு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பொருத்தனை பண்ணுற மாதிரி தெரியுது. யாக்கோபு தான் பொருத்தனையும் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆனால் தெளிவான விதத்தில் பைபிளில் சொல்லியிருக்கிற முதல் பொருத்தனையே இதுதான். அதில் எதுக்கு பொருத்தனை பண்ணுறான்னு கவனிச்சிங்களா? அன்றாட வாழ்க்கைக்காக பொருத்தனை பண்ணுறான். அந்த வழியில், ஏன்னா அந்த வழி என்ன எவ்வளோ தூரம் போகிறான் தெரியுங்களா? ஏறக்குறைய 550, 600 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். ஒரு கோல் மட்டும் கையில் வச்சுருக்கிறான். வழியில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அந்த காலத்துலலாம் காட்டு மிருகங்களின் தொந்தரவு இருந்திருக்கும், திருடர்களின் தொந்தரவு இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் அங்கே போய் சேர்றதே ஒரு பெரிய விஷயந்தான். கர்த்தர் காப்பாற்றணும்னு ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை காப்பாற்றி அப்படின்னு சொல்கிறான். நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி. ரெண்டாவது, அவன் எதுக்கு ஜெபிக்கிறான் அதுதான் இன்னைக்கு முக்கியம். அடிப்படை வாழ்க்கைக்காக அவன் பொருத்தனை பண்ணுகிறான். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஏன்னா அவன் இருந்த சூழ்நிலை பாருங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவங்ககிட்ட இல்லை. உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், உண்மையிலே உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நான் கடந்து வந்த என்னுடைய வாழ்க்கை பின்னணியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் 10th படிக்கும் போதெல்லாம்
எங்கள் வீட்டில் சிமிழி விளக்கில் தான் நான் படித்தேன். அப்போ கரண்ட்லாம் கிடையாது. குடிசை, சின்ன குடிசை வீட்டில் தான் 10க்கு 10 குடிசை வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்தோம். ரொம்ப குனிஞ்சு தான் அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே போகணும். அப்போது அடுத்த நாள் காலையில் என்ன சாப்பிடுவோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். அன்றே காலைல எங்களை போஷியும். காலைல எங்களுக்கு காஃபி வேணும்னு கூட ஜெபம் பண்ணிட்டு படுத்துருக்கோங்க. கர்த்தர் கொடுப்பாரு. என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? அடிப்படை உணவே எனக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு பாஸ்டராகவே ஆகிட்டேன் பாருங்கள். நான் பாஸ்டராகவே ஆகி அதுவும் ஒரு பெரிய திருச்சபையில் உதவி போதகனாக நான் சேர்ந்துட்டேன். அங்கே ரொம்ப பாஷான ஜனங்க, எல்லோரும் நல்லா உடுத்துறவங்க. ஆனால் நான் சாதாரண ட்ரெஸ் போட்டிருப்பேன். அப்போ எனக்கு ஆகாரமும் இருக்காது. அதில் இந்த சண்டே பாட்டு பாடும் போது இந்த வாலிபர்களுக்குரிய ஆராதனை, இளம் வாலிபர்கள் ஆராதனையில் தான், டீன் சர்வீஸில் தான் என்னை பாஸ்டராக நியமிச்சிருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடும்போது நல்ல சில பாட்டெலாம் ரொம்ப சத்தமாக பாடணும், உச்சஸ்தாயில் பாடணும், ஹை நோட்டில் எடுத்து பாடணும். அப்படி பாடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறுலாம் வலிக்கும், சில நேரத்தில் குடலே சுருண்டுக்கும். அப்போது ஒரு தடவை நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அது நினப்பு படுத்துகிறேன். அது என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு சனிக்கிழமை நைட்டு மட்டுமாவது ஒரு கறி சோறு கொடுங்க ஆண்டவரே. எப்படி ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? ஏன்னா அன்று நான் சண்டே நான் பாட்டு பாடணும். என்னால் பாட முடியல ஆண்டவரே. சனிக்கிழமை நைட்டு மட்டுமாவது எனக்கு நல்ல கறி சோறு கொடுங்க, ஸ்ட்ரென்த்தோடு நான் பாட்டு பாடணும்னு ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி அப்படியா கர்த்தர் வச்சுருக்காரு? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் என்ன அதை மாதிரி 100 மடங்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடிப்படை வாழ்க்கைக்காகவே ஜெபிக்க வேண்டிய, பொருத்தனை பண்ண வேண்டிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் யாக்கோபு இருக்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு விஷயம், இவன் இப்போ எங்கே போகிறான் தெரியுங்களா? ரெபேக்கா அவங்க அம்மா அவனுக்கு சொல்லி அனுப்புகிறா, என் சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறா. அங்கேருந்து தான் ரெபேக்கா வந்தா. ரெபேக்கா வரும்போது அவள் எப்படி வந்தா தெரியுங்களா? இப்போ நம்மளுக்கு வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா, அவளை பார்க்குறதுக்கு எலெயாசரை கர்த்தர் அனுப்புகிறார். ஆபிரகாம் தான் மகனாகிய ஈசாக்குக்கு பொண்ணு கேட்டு அனுப்பும் போது அவன் கை ஃபுல்லாக தங்க நகைகளை கொடுத்து அனுப்புகிறார். எலெயாசருடைய கைகளில் ஏராளமான நகைகளை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ எலெயாசர் போய் என்னுடைய எஜமான் இருக்கார், அவரு பெரிய சீமானாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையெல்லாம் எடுத்து ரெபேக்காளுக்கு போட்டு விடுறான். கூட இருந்த லாபானுக்கெலாம் கொடுத்தோன்னு தான் அந்த லாபான் பயந்து போய், அப்பா இவ்வளோ நகை சும்மா அள்ளி கொடுக்குறானேப்பா, அப்போ இந்த வீட்டுக்கு போனால் எங்கள் பொண்ணு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நம்பி தான் பொண்ணையே அனுப்புனாங்க பாருங்கள். அந்த வீட்டுக்கு தான் இவன் போகிறான், யாக்கோபு போகிறான். பெரிய சீமானுடைய பேரன் அப்படின்ற பேரில் போகிறான். எப்படி போகிறானா? கோலும் கையுமா போகிறானா. இப்போ லாபான் ஏற்றுக்கணும்ல. அடுத்து லாபானோட கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் உலகமகா கேடி பாருங்க. அவனுக்கு லாபானுக்கு பணம், உறவுகளை விட, பெத்த பொண்ணுங்களை விட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க லாபானு. அப்படிப்பட்ட அந்த லாபான் யாக்கோபை எப்படி ஏற்றுக்குவான்? இப்போ யாக்கோபு பொருத்தனை பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்கள் அம்மாவை அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு அப்படியே லட்டாக இவ்வளோ நகையை கொடுத்ததுனால தான் அந்த எங்கள் மாமா லாபான் அனுப்பிச்சி வச்சார். இப்போ நான் கோலும் கையுமா போகிறேன், என்னை பார்த்து ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா எனக்கு தெரியல. எனக்கு டெய்லி சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ஒரு பொருத்தனை பண்ணுறான். வாழ்க்கையின் சூழ்நிலைப்பா.
அவன் பணக்காரனா? ஆமாம், பெரும் பணக்காரன். ஈசாக்கே மிகப்பெரிய பணக்காரன். ஆபிரகாமுடைய பிரம்மாண்டமான சொத்துக்கள் அத்தனைக்கும் ஈசாக்கு வாரிசு. யார்? யாக்கோபோட அப்பா. ஆனால் இப்போ சூழ்நிலை என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர வேண்டிய சூழ்நிலை. இப்போ யாக்கோபு ஜெபிக்கிறான், எனக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை ஆண்டவரே, என்ன ட்ரெஸ் போடுவேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் பாஸ்டர் ஆனப்போ பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தில் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிட்டேன். ட்ரெஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஸ்டேஜுக்கு ஏதாவது காணிக்கைக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்கனால எனக்கு வெக்கமாக இருக்கும். அப்போ நான் ஜெபம் ஆண்டேன், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ் வேணும் ஆண்டவரே. எனக்காக நான் கேட்கலப்பா, உங்கள் ஊழியத்துக்காக கேட்குறேன்ப்பா. கர்த்தர் என்னை கனப்படுத்தி எனக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யாக்கோபை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடிப்படை ஆகாரத்துக்காக, ஆடைக்காக அவன் பொருத்தனை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறான். மகனே மகளே, எதுக்காக இந்த வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா? அடிப்படை விஷயத்துக்கு கூட நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரை எங்கள் திருச்சபையை சேர்ந்த ஜனங்க ஒருத்தர் வீட்டில் கூட பசி பட்டினி இருக்கவே கூடாதுப்பா. பசி பட்டினி எங்கள் ஆலயத்தில் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு தடவை அவங்க இந்த ஆலயத்தில் காலை வச்சு, இந்த ஆலயத்தோட விசுவாசி நானுன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வார்த்தையை கனப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள போஷிக்கணும்ப்பா. அவங்கள நல்ல விதத்தில் போஷிக்கணும். அதுவும் வசனம் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாருங்க, உபாகமத்தில் சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் வரக்கூடிய வாரங்களில் நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். என்னன்னா, ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஆகாரம் எது தெரியுமா? மகனே மகளே, இந்த வேளையில், இந்த நல்ல வேளையில் உன் காதுகள் குளிரும்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுட்டால் நான் உன்னை நிரப்புவேன். உயர்தரமான உணவுகள் தான் என் ஜனங்களுடைய உணவுகளாக இருக்கணும்னு சேனைகளின் கர்த்தர் விரும்புகிறார். அப்பா நல்லா கவனிப்பா. அடிக்கடி நாங்கள் சொல்லும் போது எல்லா மெசேஜையும் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? சில பேர் நினைக்கலாம், ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறாரு, ஏன் மற்ற உங்கள் மெசேஜெலாம் கேட்டேன். கேளுங்கப்பா, நான் யாரையும் கட்டுப்படுத்துகிறவன் கிடையாது. ஆனால் என்னென்னா, ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை எவ்வளோ அறிஞ்சிருக்காங்களோ அவ்வளோதான்ப்பா அவங்க வாயிலிருந்து மெசேஜ் வரும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை அறியாதவன் அவனுக்கு எவ்வளோ அவரை பற்றி தெரியுதோ அப்படி தான் பேசுவான். அவன் எப்படி பேசுகிறான் கர்த்தரை பற்றி? கர்த்தர் உன்னை அடிக்கிறாரு, கர்த்தர் உன்னை கொல்றாரு. ஏன்பா நீ சாகிறதா கர்த்தருடைய விருப்பமோ? அதுக்காக கர்த்தர் உன் தாயின் கருவிலேருந்து உன்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தார். இதை அவன் யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய நெருக்கமான உணர்வு, உறவு இல்லைப்பா. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கிறதுனால தான், வளர 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 தான் என் மெசேஜே இப்படி மாறுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாகும். என் ஜனம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபுட்டு சாப்பிட்ணும். கர்த்தர் விரும்புகிறாருப்பா, கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போ திருப்பி நம்ம யாக்கோபுக்கு வரலாம். அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாரா, அன்றைய உண்ண ஆகாரமும் அன்றைய உடுக்க வஸ்திரமும் எனக்கு கொடுத்தா நீர் எனக்கு தேவனாக இருப்பீர், கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பீர், நான் தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுறேன். என் தகப்பன் வீட்டுக்கும் நான் எப்படி வரணும்? சமாதானத்தோடு திரும்பி வரணும். அவன் சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அனுதின ஆகாரம் ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குது,
அதுக்கெல்லாம் ஒன்றும் ஜெபிக்க தேவையில்லை. இல்லைப்பா, ஜெபிக்கணும். உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கோங்களேன். 8ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கர்த்தர் இங்க என்னப்பா சொல்றாரு? என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கோ, நான் 40 வருஷம் உன்னை மன்னாவினால போஷிச்சேனே. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல வந்தப்போ அவங்க என்ன உழுதாங்களா? இல்லை அவங்க விதைச்சாங்களா? இல்லை அவங்க அறுவடை செஞ்சாங்களா? எங்கேயாவது சேர்த்து வச்சாங்களா? தினம் காலைல கூடாரத்தை விட்டு வெளியே வந்தால் வானத்துலேருந்து மண்ணா போயிடும். அந்த மண்ணாவை எடுத்து பிசைஞ்சு அப்பமாக சுட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க எவ்ரிடே அவங்களோட மீலே என்னது? கூடாரத்தை விட்டு வெளியில் வந்தால் மண்ணா இருக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏன் உன்னை அந்த டைப்பில் போஷிச்சேன் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறார், நான் வேறு விதத்தில் கூட கர்த்தர் போஷிச்சிருக்க முடியும்ல. இப்போ அந்த நிலத்துல இருந்தே கூட கர்த்தர் அவங்கள போஷிச்சிருக்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், நான் ஏன் வானத்துலேருந்து மண்ணா கொடுத்து, அதுவும் கூடாரத்தை விட்டு நீ ஜஸ்ட்டு கால் எடுத்து வெளியே வச்சா போதும் உன் சாப்பாடு இருக்கும். எதுக்கு நான் உன்னை அந்த டைப்பில் போஷிச்சேன் தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கணும், உன் உழைப்புனால நீ சாப்பிடல, உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர். மகனே மகளே, இந்த காலை வேளையில் இந்த சத்தியம் உன் மனசுக்குள்ளே பதியட்டும். நீ பெரிய ஐஸ்வர்யவானாவ, அது என் ஜெபம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானானாலும் இந்த விஷயத்தை நீ மறந்துடாத. நீ உன் உழைப்பில் சாப்பிடல, நீ சாப்பிட்றது கர்த்தர் நீ சாப்பிடணும்னு நினச்சாரு, அதனால நீ சாப்பிட்ற. கர்த்தர் தான் எங்க சொல்கிறார், நீ சாப்பிடணும்னு நான் நினச்சேன், நீ பட்னி கிடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், என் பிள்ளை போஷிக்கப்படணும்னு நான் நினச்சேன், நான் உனக்கு ஆகாரம் கொடுக்குறேன். எப்போ உலகத்து ஜனத்தோட உன்னை கம்பேர் பண்ணாத. நீ வேற, இந்த உலகம் வேற. இந்த உலகம் எப்படி இருக்கோ அதை மாதிரி இருப்பேன்னு நினைக்காதப்பா. நீ அப்படி கிடையாதுப்பா. அவர் உன்னை வித்தியாசமாக போஷிக்க விரும்புகிறாருப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் உன்னை அந்த டைப்பில் போஷிச்சேன் தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசுங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசுங்க. கர்த்தர் சொல்வார், எங்கடா நீ உழைச்சி சம்பாரிச்சவங்களாம் சாப்பிட்றானா? சாப்பிட முடியுதா? சந்தோஷமாக ஒரு வேளை ஆகாரம் எத்தனை பணக்காரன் தின்றான்? ஒரு மைசூர் மகாராஜா, அவரை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு அதை அடிக்கடி நான் சொல்லுவேன். அவரை பற்றி யோசித்தாலே ஜோக்காக இருக்கும். அவருக்கு 300 மனைவிகளாம். அப்போ எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாங்க? 300 ஒய்ஃப் கட்டுறாருன்னா 300 பேருக்கு சொத்து பிரித்து கொடுக்குற அளவுக்குன்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ சொத்து இருந்திருக்கும். அவங்களுடைய டைனிங் ஹாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாமா, 300 பேர் உட்காரணும்ல, அவ்வளோ பெரிய டேபிள். விதவிதமாக ஆகாரங்கள் வந்திருக்குமா. எல்லாம் பறக்கிறது, ஊறுறது, நடக்கிறது எல்லாமே அந்த டேபிளில் இருக்கும். அதெல்லாத்தையும் செஞ்சு மைசூர் மகாராஜா கிட்ட கொண்டு வருவாங்களாம். அவர் அதை அப்படின்னு மோந்து பார்த்துட்டு அந்த பக்கம் தள்ளி வச்சுருவார். அடுத்தது எடுத்து அப்படியே மோந்து பார்ப்பார். இப்படி ஒவ்வொன்றா மோந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். கடைசியில் இவ்வளோண்டு கப்பில் உப்பு இல்லாத ஒரு களி வருமா, இவ்வளோண்டு ஒரு கப்பில் வருமா, அதுதான் அவர் சாப்பிடணும். மற்றது எதை சாப்பிட்டாலும் செத்து போயிடுவார். அப்போ அதெல்லாம் இந்த 300 இருக்குல்ல, அதுங்க சாப்பிடும். மகனே மகளே, இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கும்படி
நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ சாப்பிடணும்னு கடவுள் நினைக்கலன்னா, நீ சாப்பிடணும்னு கர்த்தர் நினைக்கலன்னா, நீ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஒரு வாய் சோறு கூட நீ சாப்பிட முடியாது. கர்த்தர் இங்கே சொல்றாரு, நீ சாப்பிடணும்னு நான் நினச்சேன். அதனால் நீ உழைக்கலை, நீ அறுவடை செய்யலை, ஆனால் நான் உனக்கு ஆகாரம் கொடுத்தேன். அதனால தான் மன்னாடுற டைப்பில் வானத்துலேருந்து உனக்கு ஆகாரம் கொடுத்தேன்றார். சரி, 2வது இதே ஜனங்க பாருங்கள், அடுத்து அதே அதிகாரத்தில் 18, 19 மன்னிக்கவும் 17, 18 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எப்போ நீ கர்த்தரை நினைக்கணும்? கண்டதை நினச்சிக்கிட்டு ஏன் சம்பாத்தியம், ஏன் திறமை, இல்லை இல்லை, கர்த்தர் அதை முடிக்கிறாரு பாருங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்பா, என்னப்பா ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறாரு? அவர் சொல்கிறாரு, நீ சம்பாரிச்சேன்னு சொல்கிறாத. நீ சம்பாதிக்கணும்னு அவர் நினச்சார். ஏன் திறமை, ஏன் உழைப்பு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், முடிஞ்சு போச்சு. அதோட உன் ஆசீர்வாதம் நின்று போய், மகனே மகளே, நான் ஆசைப்படுறேன் உன் வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிற மாதிரி 100 மடங்கு அதிகமாகணும். அதுதான் என் ஜெபம். ஆனால் என் ஜெபத்தை விட அவர் சொல்கிறார் 1000 மடங்கு உயர்த்துவேன்னு அவர் சொல்கிறார். உபாகமம் 1:11. இப்போ நீ இருக்கிற வாழ்க்கை தரம் மாதிரி 100 மடங்கு நீ உயரணும்னு ஆசைப்பட்ட, நான் விருப்பம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. நீ எவ்வளோ வேணால் நான் உன்னை வளர்க்குறேன்ப்பா, ஆனால் ஏன் சாமர்த்தியமும் ஏன் கை பலன் தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சதுன்னு சொல்லாத. உன் திறமையில் நீ ஊழியம் செய்யலை. ஊழியம் உன் திறமை கிடையாது. உழைப்பு, வேலை, தொழில் எதுவுமே உன்னுடைய திறமையின் அடிப்படையில் நடக்கல. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட். அதன் அடிப்படையில் தான் உன் வார்த்தை இருக்கணும், அது உன் ஜெபம் இருக்கணும். மகனே மகளே, தப்பாக பேசி வச்சிடாத. ஏன் உழைப்பு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு இல்லைப்பா, தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாத. தேவனை நீ கோபப்படுத்திடாத. திருப்பி நம்ம யாக்கோபுக்கிட்ட வரோம். ஏன் நம்ம யாக்கோபுக்கிட்டே வரோம்? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவன் இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறான். யாக்கோபு டேலண்டட் பர்சனுங்க. யாக்கோபு சாதாரணமான ஆள் இல்லை, அவன் டேலண்டடு. ஆனால் அவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, நான் உழைச்சிலாம் சாப்பிட்ற முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு அவரை பற்றி சொல்லிக்கிட்டாருன்னா யாரை பற்றி சொல்லிக்குவார் நினைக்கிறீங்க? ரொம்ப பக்தியாக இருக்கவனை சொல்லிக்குவார் நினைக்கிறீங்களா? யார் தன்னை குறித்து சரியாக அறிஞ்சிருக்கிறானோ அவனை குறித்து சொல்லுவார். யாக்கோபு தேவனை நன்கு அறிந்தவன். யாக்கோபு தன்னை முதலாவது நன்கு அறிந்தவன். அவன் சொல்கிறான், ஏன் திறமையெல்லாம் இல்லைப்பா, ஏன் உழைப்பில்லை, எனக்கு நான் போய் மட்டும் விடுங்களேன், மீதியை நான் பார்த்துக்குவேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் நான் மலேசியாவுக்கு போயிட்டேன்னா உடனே நான் இவங்கள பிடிச்சி மேலே வந்துடுறேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வாய் திறமை இருக்குது. இல்லைப்பா, யாக்கோபு நன்றாக அறிந்துட்டு சொல்கிறான், ஏன் திறமையிலலாம் நான் மேலே வர முடியாதான்ற. ஆனால் அடிப்படை ஆகாரம் கூட இல்லாத நிலைமையில் இருக்கிறேன். பட் ஆண்டவரே, நான் அறிஞ்சிருக்கிறேன். என் தாத்தா ஆபிரகாம் உங்களை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா ஈசாக்கு உங்களை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆகவே எனக்கு நல்ல ஆகாரம், நல்ல ஆடை, நல்ல இருக்கிற இடம் எனக்கு வேணும். திரும்பி தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாக வரணும். நான் பொருத்தனை பண்ணிக்கிறேன்,
நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு அவன் பொருத்தனை பண்ணுறான். தசம பாகத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், தவறவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் பொருத்தனை பண்ணிக்கிறான். மகனே மகளே, இப்போ அதோட அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். அந்த தசம பாகத்தை அவன் கொடுத்தானான்னா ஆக்சுவலாக இல்லை, அவன் திரும்பி வரான். ஏறக்குறைய 20 வருஷம் கழித்து அவன் வரான் பாருங்க. வர வரைக்கும் அவன் தசம பாகத்தையே கொடுக்கலாம். ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது. அவனே வாயை திறந்து சொல்கிறான், வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாரம் எனக்கு இருக்குது. கடைசியில் நல்லா கவனிங்க, இது போன வாரம் அதுக்கு முந்தின வார செய்திகளுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே நம்ம பிரசங்கில ஒரு வசனம் வாச்சோம்ல, தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிச்சிடக்கூடாது. பிரசங்கில இருக்கு. சரி, இப்போ என்னவா, யாக்கோபு 4 மனைவிகள் 12 பிள்ளைகள் எல்லாம் வந்துருச்சுப்பா. அந்த நேரத்தில் 11 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் வேலைக்காரங்க வந்துட்டாங்க, வேலைக்காரிகள் வந்துட்டாங்க, ஏராளமான ஆடுகள் மாடுகள், பெரிய ஆளாயிட்டார். ஆனால் டைத்து கொடுக்கவே இல்லை, சொன்ன பொருத்தனையை மறந்துட்டாரு. கடைசியில் பாருங்க, அவ்வளவு ஒரே நிமிஷத்தில் காலி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, மொத்தமாக அழிகிற மாதிரி, யாக்கோபே சேர்ந்து சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுப்பா. யாக்கோபுக்கு புரியுது. 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பாருங்களேன். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டாங்க. யாக்கோபு பாருங்க, தேவ தூதர்களை பார்க்குறான். தேவ தூதர்களை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த தேவ தூதர்களோட உட்காந்து பேசியிருப்பான். தேவ தூதர்கள் அவனுக்கு நினைவுபடுத்தியிருப்பான். ஏசாவோட கையால் ஒரே நாளில் அவ்வளோ ஆசீர்வாதம், 20 வருஷம் உழைப்பும் ஒரு செகண்டில் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணாராம் யாக்கோபு. அந்த தேவதூதர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 13ஆம் வசனத்துலேருந்தே அதை வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். கொஞ்சம் மட்டும் நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி, அதாவது ஆதியாகமம் 32:13. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 20 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து என்ன செஞ்சாருன்னு நீங்கள் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக வாசிங்க. என்னவா, ஏசாவுக்கு தான் அந்த தசம பாகத்தை அவர் கொடுக்குறார். ஏசாவும் ஒரு பரிசுத்தவானாக தான் இருந்தார் அப்போதைக்கு. போக போக தான் அவங்க தேவனை விட்டுட்டாங்க, அவனுடைய சந்ததியார். என்னன்னா, மகனே மகளே, தன்னுடைய அவ்வளோ வருமானத்தையும் மந்தைகளையும் கரெக்டாக எடுத்து எண்ணி அப்போ தான் என்றார். அது வரைக்கும் பாருங்கள் 2 பரிவாரம் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு, 2 பரிவாரம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து எண்ணி தனித்தனியாக அவர் எடுக்கிறார். இன்றைக்கி நம்ம சம்பளத்துலேருந்து டக்குன்னு தசம பாகத்தை 10ல் ஒரு பாகம் நம்ம சம்பளத்துலேருந்து 10ல் ஒரு பாகத்தை தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி ஈஸியாலாம் பிரிக்க முடியல. தனித்தனியாக பிரித்தார். எத்தனை கோழிக கழுதை, எத்தனை கழுதை குட்டி, ஒவ்வொன்றா எடுத்து அதில் 10ல் ஒரு பாகம் பிரித்து அதெல்லாம் ஏசாவுக்கு அனுப்புகிறார். ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, 21 வாசிக்கிறேன். அப்படியே வெகுமதி அவனுக்கு முன்பாக போயிட்டு, எப்பா இப்போ தான் தடவை தான் வருமானத்திலேருந்து தசம பாகம் கொடுக்கணும்னு யாக்கோபுக்கு தோணுது. அது வரைக்கும் தோணலை.
அவனோட திறமை, அவன் வளர்க்குறான், ஆடுகள் வளருது, மந்தை வளருது. அவனுக்கு தோணலை ஒரு ஆபத்து வருது. மகனே மகளே நல்லா கவனி. ஒரு பொருத்தனை பண்ணியா, அந்த பொருத்தனையை செலுத்து. ஏன் செலுத்துறதுல உனக்கு என்ன கஷ்டம்? கர்த்தர் தான் கொடுக்க போகிறாரே. நீ ஒரு 1000 ரூபா நீ தேவனுக்கு கொடுக்குறேன்னா, நீ ஆண்டவர்கிட்ட எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரே. நீ தசம பாகத்தை தானே கொடுக்குற. தசம பாகத்தை வச்சு ஒன்றும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிட முடியாது. உன் தசம பாகத்தை வச்சு ஒன்றும் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு புது தங்க ரோட்டை போடுறது கிடையாது. ஆனால் அவர் உன் கீழ்ப்பிடிதலை பார்க்குறார், உன் பொருத்தனையை பார்க்குறார், உன் பொருத்தனைக்கு நீ உண்மையாக இருக்கியான்னு பார்க்குறாரு. அப்போ மகனே மகளே, அந்த பொருத்தனையின்படி பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் தன்னுடைய எல்லாத்துலேயும் பிரித்தெடுத்து ஏசாவுக்கு அதை ஒன்று கொடுக்குறான். அந்த வெகுமதி அவனுக்கு முன்பாக போயிட்டு இன்னைக்கு போட்டோம். நீ எதெல்லாம் பொருத்தனை பண்ண, எதெல்லாம் நீ பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்ட, கண்டுக்காமல் விட்டுட்ட, அதெல்லாம் எடு, திரும்ப எடுப்பா. அதனால தான் ஆபத்து வருதுப்பா. உயிர் போகிற ஆபத்து ஏன்பா வருது? ஏன் உன் குடும்பத்தார் அவங்கள உயிர் போகிற ஆபத்து வருதுப்பா? ஜெபம் பண்ணி பாருப்பா. உன் பொருத்தனையில் நீ உண்மையாக இருக்கியான்னு பாரு. உன் பொருத்தனை ரொம்ப முக்கியம்ப்பா, விளையாட்டு கிடையாது. உன் பொருத்தனை ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு அடிப்படை ஆகாரம் கூட இல்லாமல் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் பாருங்க, அவனை ஒரு பெரிய ராஜா லெவலில் ஆக்கி திருப்பி கொண்டு வர்றாரு. 4 மனைவி, 10 11 பிள்ளைங்க, இவ்வளோ ஆசீர்வாதம் எல்லாத்தோடு அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவன் உண்மையாக இருந்திருக்கணும்ல. அத்தனையும் ஒரே நாளில் போகுதுன்ற பயம். இப்போ தான் பொறுத்து நினைப்பு வருது. நான் நினைக்கிறேன் இந்த தேவதூதர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலான்னு, நனவுபடுத்தியிருக்கலாம். சரி, அப்போ மகனே மகளே, பெத்தேலில் அவன் பார்த்த படிக்கட்டில் ஏறி இறங்கின, ஏணியில் ஏறி இறங்கின தேவதூதர்கள் மீண்டுமா அவனை சந்திக்கும் போது, ஆஹா, பெத்தேலில் ஏணியில் ஏறி இறங்கினாங்களே, அதே தேவதூதர்களை திருப்பி பார்த்தோன்னு தான் அவனுக்கு நினப்பு வந்து தசம பாகத்தை பொருத்தனை அவன் செலுத்தினான். நீங்கள் வாசிக்கிறீங்க, அந்த ஏசா கொல்றதுக்கு வந்தவன் கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுதாங்களாமா. அன்புல பாசத்தில் கொல்ல வந்தவன் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போனான்னு வாசிக்கிறோம். ஆசீர்வதிச்சானாமா, வசனம் அப்படி தான் சொல்லுது. உன்னை கொல்ல வர்றவனே உன்னை ஆசீர்வதிப்பான். ஆனால் அவன் பொருத்தனையில் நீ உண்மையாக ஜெபிக்கலாமா? திரும்ப சொல்லி முடிக்கிறேன். ஏன் ஜெபம் இதான். இன்றைக்கி உன் வாழ்க்கை தரம் எவ்வளோ இருக்கோ அதை மாதிரி 100 மடங்கு உன் வாழ்க்கை தரம் உயரும். இதுதான் என் ஜெபம். ஒவ்வொரு நாளும் என் ஜெபம். கர்த்தர் அதை செய்யும் போது நீ என் சம்பாத்தியம், என் சாமர்த்தியத்தில், என் கைபலனில் சம்பாதிச்ச சொல்லிடாத. ஒரு செகண்டில் அவ்வளோ போயிடுறதுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் அந்த நேரத்தில் பயந்துடாத. தேவனிடத்தில் திரும்பி வா, பொருத்தனையை செலுத்து. கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் கோடி கோடியாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க பண்ண பொருத்தனையெல்லாம் அவங்களுக்கு நனவுபடுத்துங்க. அந்த பொருத்தனையெல்லாம் செலுத்தி ஆசீர்வாதமாக வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.